Hi friends, welcome to my channel after very long time. Hope நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டியூ டு மெனி பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வந்து வீடியோவே போட முடியல. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் வந்து ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ் வீடியோ. உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் போல் எனக்கு தேவை. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட மைண்டை வந்து ரொம்ப இப்போ என் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்து போச்சு. ஸோ அதனால் ஃபீலிங் ஸோ ஸ்ட்ரெஸ்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அந்த சஜஷன் கொடுத்தாரு. வை டோன்ட் யூ கோ ஃபார் கார்டனிங். சரி, எனக்கு சுத்தமாக தெரியாது, ஐம் ஜீரோ. சரி, ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து நம்ம ஒரு பூ வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து என்னோடய கார்டன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு யூஆர் பிகினர் அப்படின்னா மைட் பி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூஆர் அன் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கலாம். ஸோ தட் எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ வாங்க நேராக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய கார்டனுடைய இனிஷியல் செட்டப். அதாவது ஒரு 5-6 மாதமாக வந்து இந்த ஒரு 4-5 செடிகளை மட்டும் வந்து நம்ம காம்பவுண்ட்குள்ளே வச்சு வந்து வளர்த்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் அரளி, அப்புறம் வந்து நந்தியாவட்டை, அப்புறம் ரோஸ் அண்ட் அந்த இட்லி பூ. அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்துட்டு இதில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இப்போது ஒரு வேலி மாதிரி போட்டு நம்ம ஒரு கார்டன் செட்டப் வந்துட்டு பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த சைடில் வந்து ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 ஃபீட் இருக்குது. அது தேவையில்லாமல் பார்க்கவே நல்லா இல்லை. ஸோ ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு கார்டன் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பெரிய பெரிய செடியும் வந்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் பண்ணுறதுக்காக போல்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த போல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட்டை வச்சு நிற்க வச்சு மேலே கான்க்ரீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரிக்கு மட்டும் பிரிக்ஸை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க, செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் நம்ம உள்ளே எப்படினாலும் லைட்டாக கொஞ்சம் பள்ளம் தோண்டுவோம். உள்ளே அந்த தண்ணி அப்புறம் அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த வேலி, கம்பி வேலி மாதிரி. இந்த கம்பி வேலி வந்து அகெயின் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் மாடெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வாய் வச்சிடக்கூடாது, மித்தவங்க வந்து அதை இது பண்ணிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலியும் வந்துட்டு போட்டுட்ருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. மொட்டை மாடியிலேருந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வியூ எடுத்தேன். ஒரு மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு அது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி செட்டப். ஸோ இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ செடி வச்சாச்சு. பிகாஸ் நைட் நேரத்தில் வந்து செடி வந்து பிளான் பண்ணதுனால என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த லென்த்துக்கு வந்து இந்த லாஸ்ட் டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போய் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் ஏதாவது நம்ம அதை க்ளீன் பண்ணோன்னா உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு செடி பார்த்திங்க அப்படின்னா அது மாதுளை வந்து வச்சுருக்கு. அண்ட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பாட்டில் வச்சுருந்தோம்ல, அதுதான் நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டையும் இந்த 2 அரளியும் வீட்டுக்குள்ளே நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம். அதை வந்து சரி பெருசாகிடுச்சு, சரி வெளியில் வச்சுடுவோம் அப்படின்றதுக்காக இதை வந்து வெளியில் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது. பிகாஸ் அது கொஞ்சம் தரை இருக்கிறதுனால வைக்க முடியல. இங்கே பார்க்குறீங்கள குட்டியாக ஒன்று, இது வந்து செம்பருத்தி. ஸோ ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பப்பாளி. அண்ட் பப்பாளிக்கு இந்த பக்கம் வந்து ஒரு எல்லோ கலர் பூச்செடி ஒன்று வச்சுருக்கோம். அது அப்புறம் இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து அத்திப்பழத்துக்கு உண்டான அந்த இது வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம் ட்ரீ ஒன்று வச்சு முடிக்கலாம் சொல்லிட்டு அது ஒன்றும் வைக்கலை. அண்ட் இது வந்து வீட்டுக்கு முன்பக்கம். இது வந்து சும்மா ஒரு புஷ் மாதிரி அழகாக வரும் க்ரீனரியான்னு சொல்லிட்டு. இது ஆலிவேரா ஏற்கனவே பழசு வீட்டில் இருந்தது. அண்ட் இது வந்து ஜஸ்ட் சும்மா பார்க்க கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும், அழகாக இருக்குங்கிறதுனால இந்த 2 செடியை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த அந்த இட்லி பூ தான். இது வந்து மல்லிப்பூ இது ஃப்ரெஷ்ஷாக அந்த பாட்டு காலியாக இருந்துச்சு. ஸோ மல்லிப்பூ இதில் வச்சுருக்கோம். அண்ட்
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் பூ. ஒரு அழகுக்காக, திருஷ்டிக்காகன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பூவோட பேர் கூட தெரியல. ஸோ இதுவும் ஆஸ் சச் அப்படி வச்சாச்சு. அண்ட் இது அந்த இட்லி பூலேயே வந்து எல்லோ கலர். இது பார்க்க அழகாக இருந்தது. ஸோ இந்த பூவும் வந்து வாங்கி பிளான் பண்ணியாச்சு இந்த செடிய. இதில் 2 ரோஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெட் ரோஸு, இன்னொன்று வந்துட்டு ஒரு மாரி பிங்க் ரோஸு. ஸோ 2 ரோஸுமே வந்துட்டு ஒரே பாட்டில் வந்துட்டு நம்ம போட்டுட்டோம். ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற இன்டோர் பிளான்ட்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அது பழைய ரோஸ் தான். அது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து தள்ளி வச்சுட்டோம். ஸோ திஸ் இஸ் மை இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி கார்டனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். நான் இதோடைய ப்ராக்ரஸ் வந்து நான் ஐ வில் கீப் ஷேரிங் வித் யூ. அதில் இன்னும் பாம் ட்ரீ வைக்க வேண்டியிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டொமேட்டோ அண்ட் பச்சை மிளகாவோட விதை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ரீன் பேக்கில் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இன்னும் அதோட ப்ராக்ரஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அகைன் நான் சொல்கிறேன், ஐ எம் ஒன்லி எ பிகினர். நான் எனக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் யுவர் அட்வைஸ். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் இந்த கார்டனிங்கோட ப்ராக்ரஸை நான் வந்து காமிக்கிறதுக்காகவா அது நெக்ஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் நான் போடுறேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்டேருந்து வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் நான் இப்போ வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு சஜஷனாக கொடுக்கலாம். அதுலேயும் நான் ஐ வில் ஒர்க் ஆன் அண்ட் ஐ வில் கிவ் இட் ஆஸ் அ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Keep supporting me. Tata, bye bye for now.